ஜெபிப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். கர்த்தாவே, ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் நீர்தாமே கிருபையாயிருந்து அவர்களுக்கு தேவையான அன்றன்றுள்ள ஆகாரத்தை தந்தருளும் சுவாமி. முதியவர்களும் சிறு பிள்ளைகளும் அனாதையாய் இருப்பவர்களும் எத்தனையோ பேர் பசியோடும் வேதனையோடும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும், அவர்களுக்கு தேவையான ஆகாரத்தையும், அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து அவர்களை நீர் காத்து கொள்ளும் சுவாமி. அவர்களை திருப்தியாக்கும் அப்பா. ஆண்டவரே, விதவைகளுக்கும் அனாதைகள் திக்கற்றவர்கள் போன்றவர்களின் தேவன் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை நீர் தந்தருளும், நிறைவாக்கும் சுவாமி. எல்லாவித தீமைகளும் அவைகளை விட்டு அகன்று போகட்டும். அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நிறைவாகட்டும். ஒரு குறைவும் இல்லாமல் சமாதானமாய் வாழட்டும் சுவாமி. அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் நீர் போஷித்து காப்பாற்றி வழிநடத்தி வருகிறீர் சுவாமி. இந்நாள் வரை நீர் போஷித்து வருகிறீர். ஒவ்வொரு ஜீவனும் ஆகாரம் எடுத்துக் கொள்கிறது. தினந்தோறும் அவைகளுக்கு கிடைக்கிறது. அப்படி நீர் ஆசிர்வதித்திருக்கிறீர். அதுபோல ஆண்டவரை நீர் கிருபை செய்யும். ஆண்டவரை, மனித குலத்தையும் ஆசிர்வதியும். பசி பஞ்சம் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளும். உபத்திரவ காலங்களோ பஞ்ச காலங்களோ எல்லா காலத்திலும் சுவாமி உம்முடைய கிருபை மனித குலத்தின் மேல் இருக்கட்டும். ஆகாரத்தை தந்து காத்து கொள்ளும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தந்தருளும். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களுக்கும் அவர்களுடைய எல்லாவித பாவ ஸ்தாபங்கள் குற்றங்கள் குறைகள் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் மன்னித்து போட்டு அவர்களை காப்பாற்றி அருளும். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தாரும். அவர்கள் வாழ்வதற்கு தேவையான வாழ்வாதாரத்தை நிறைவாய் தந்து அப்படிப்பட்டவர்களை நீர் ஆசீர்வதியும். மாற்றுத்திறனாளிகளை உம்முடைய பிள்ளைகளாய் நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களை பராமரித்து பாதுகாத்து கொள்ளும். கர்த்தாவே, கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏழைகளின் தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிற கிருபையுள்ள தேவனே, தயவு பாராட்டுகிற எங்கள் தேவனே, எங்கள் மேல் கிருபையாயிரும். எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிடம் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.